ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் ஆர் உங்களுடைய வில்லேஜில் ஆர் உங்களுடைய தெருவில் ஏதாவது சம்திங் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஒரு போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக முதல்வருக்கான ஒரு புகார் விண்ணப்பத்தை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுடைய ஏரியாவில் என்ன ஒரு குறை இருக்கோ அதை நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் ஏதாவது குறை இருக்குன்னா அதை நீங்கள் சிஎம்க்கு டைரெக்டாக தெரிவிக்க முடியும். இது மூலயமா உங்களுடைய ப்ராப்ளம், அதாவது உங்களுடைய ஏரியாலேயோ உங்களுடைய மாவட்டத்திலையோ ஆர் உங்களுடைய வில்லேஜ்லேயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிற விஷயத்தையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம முதல்வர் அந்த ஹெல்ப்லைன் போர்ட்டில் எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை டில் எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரௌசரில் பார்த்திங்க அப்படின்னா சிஎம் ஹெல்ப், அதாவது சிஎம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்ற cmhelpline.tnega.org/portal/ta/home அப்படின்ற இந்த ஒரு சைட் உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் ஹெல்ப் லைன் அப்படின்னே நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு முகப்பு இது. ஸோ முதல் முகப்பு, அரசு திட்டங்கள், எண் மனுக்கள், கேள்வி பதில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம்மோடைய ஃபோட்டோவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மனு எண் தேடல் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மனு செய்ய முகவராக உள்நுழைக அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ மனு செய்ய அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்பே உறுப்பினராக ஆறு உள்நுழையும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, புதிய உறுப்பினராக அப்படின்னு சொல்லியும் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். புதிய உறுப்பினராக பதிவு செய்ய, கோரிக்கைகளை பதிவு செய்ய, கணக்கை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட், உங்கள் மொபைல் நம்பரில் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருந்தால் நோ ப்ராப்ளம், நீங்கள் லாகின் பண்ணி மொபைல் நம்பரை போட்டு அடுத்து அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போயிடலாம். ஸோ நீங்கள் புதிய பயனாளர் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கோரிக்கைகளை பதிவு செய்ய ஒரு கணக்கை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் போட்டு அடுத்து அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தது பார்த்திங்கன்னா கடவுச்சொல் அப்படின்றத கேட்குது. அதாவது உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிடும். ஸோ அந்த ஓடிபி பார்த்திங்கன்னா ஒரு 50-60 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஓடிபி நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபியும் பார்த்திங்க அப்படின்னா வந்துடுச்சு. ஸோ நான் ஓடிபியை பார்க்குறேன். ஸோ ஓடிபி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 7 டிஜிட்டில் இருக்குங்க. ஸோ 808623 808623 ஓகே. ஸோ சரிபார் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிட்டு உள்ளே போயிடும். ஸோ ஒரு கிரிவரன்ஸை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ பெட்டிஷன், மனுதாரர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுடைய மனுதாரர் அட்ரஸ், அவங்களுடைய அட்ரஸை தெளிவாக கொடுத்துக்கணும். ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர். ஸோ ஜெண்டரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆர் யூ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி அதை நோன்னு கொடுத்துக்கோங்க. பப்ளிக், இண்டிவிஜுவல், அசோசியேட், பொது தனி நபர் சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிவரன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விபரம், உங்களுடைய ப்ராப்ளம் டீட்டெயில்ஸை இங்கே எக்ஸ்பேண்ட் என்னவோ அதை தமிழ் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் எழுதி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், குறை தொடர்பான அரசு துறை அப்படின்னு சொல்லி என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டயட்டேரியன், பிசிஎம்பிசி மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி, கோஆப்ரேஷன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹைவே அப்படின்னு சொல்லி, ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன டிபார்ட்மெண்ட்டோ நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துக்க முடியும். கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் போகலாம். ஸோ கிரீவன்ஸ் குறை வகை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ லோக்கல் பாடி டைப் அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன டீட்டெயில்ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ லோக்கல் பாடி டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன விஷயமோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிவரன்ஸ் சப் டைப்பு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சப் டிபார்ட்மெண்ட், குறைதீர்ப்பு தொடர்பான துணைத்துறை அப்படின்னு இருக்குது. ஸோ அசிஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் என்னவோ அது, தாலுக்கு உங்கள் தாலுக்கு என்ன, அதுக்கப்புறம் ரெவன்யூ டிவிஷன் உட்கோட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறுவட்டம், ஃபிக்ரா குறுவட்டத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெவன்யூ வில்லேஜ், ஸோ எந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஐக்கான், ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் ஐக்கான் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபில் பண்ணியே ஆகணும். அதை வந்து மஸ்ட் வந்து ஃபில் பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப கட்டாயம் கிடையாது, சரிங்களா. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து, வில்லேஜ் வருவாய் கிராமம் அப்படின்னு இருக்க பற்றி அதை பற்றி நீங்கள் கன்ஃபார்மாக ஃபில் பண்ணி ஆகணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் இதை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 30 டேஸில் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் போகும். கண்டிப்பாக வந்து 30 டேஸில் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சிஎம் ஹெல்ப்லைன் முதல்வரை வந்து முதல்வருக்கு வந்து உங்கள் குறையை வந்து சொல்கிறதுக்கான இந்த ஒரு போர்ட்டில் வந்து கவனமாக சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் அது உங்கள் மாவட்டத்தில் அது உங்களுடைய வில்லேஜில் ஸோ எதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்கலாம். சிஎம்கிட்ட இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஒரு சிஎம் ஹெல்ப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் காஷிஃப்.